வணக்க மக்களை, TRI அகாடமில இருந்து இன்னைக்கான வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வள்ளுவன் தமிழ் வகுப்புல இருவினை சொற்களுக்கு உள்ள வேறுபாடு. ஸோ இது டிஎன்பிசி புதுசாக விட்ட சிலபஸ்ல தான் இந்த டாபிக்கே இருக்கு. இரு வினை சொற்களுக்கு உள்ள வேறுபாடு. நம்மளுக்கு வினை சொல்னா என்னன்னு தெரியும். அது என்ன சார் இரு வினை சொற்களுக்குள்ள வேறுபாடு? புதுசா இருக்கே. வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம போன கிளாஸஸ்ல இதுக்கு முன்னாடி வகுப்புகள்ல லகர லகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு இதெல்லாம் நடத்திருப்போம். ஸோ அதுல ஏகப்பட்ட எக்ஸசைஸ் பண்ணிருப்போம். அதை தான் இங்க கேட்கிறாங்க. என்ன அதுல வினைச்சொல்? ஸோ பெரிதாக ஒன்றும் மாற்றம் இல்லை. வினைச்சொற்கள்னா என்ன? ஃபர்ஸ்ட் வினைச்சொல்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? ஒரு செயல் ஒரு வினையை குறிப்பது, ஒரு செயல் அல்லது ஒரு வினையை குறிப்பது வினைச்சொல். அதாவது நடந்தான், படித்தான், எழுதினான், பார்த்தான், இந்த மாதிரி ஒரு செயல் அல்லது வினையை குறிப்பது வினைச்சொல். அப்ப இரு வினை சொற்களுக்குள்ள வேறுபாடு அப்படின்னா, ஒரு வினைச்சொல் இருக்கும், இன்னொரு வினைச்சொல் இருக்கும். அது இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை தான் நம்ம கேள்வியில கேட்பாங்க. அதை நம்ம பார்க்கலாம் வரிசையாக. இரு வினை சொற்களுக்கும் உள்ள வேறுபாடு என்றால், இரண்டு சொற்களும் ஒன்று போல் இருக்குமானால் வெவ்வேறு அர்த்தங்களை தரும். அத்தகைய சொற்களுக்கான வகுப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி சார், இது புத்தகத்துல எங்க இருக்கு? புத்தகத்துல நான் மறுபடியும் சொல்றேன், இது எது டாபிக்ல வந்துடும் அப்படின்னா, நகர நகரம், லகரம், மயங்கொலிகள் பார்த்திருப்போம். நகர வேறுபாடு, அதே மாதிரி ரகர வேறுபாடு. இதற்கு நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ் போட்டிருப்போம். நீங்க அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து இது கேள்விகள் இருக்கும். அப்புறம் சார் ஒருமை பன்மை வகுப்பு போட்டிருப்போம். ஸோ இது ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் இதுல கேட்பாங்க. மறுபடியும் சொல்றேன், லகர லகர வேறுபாடு அதற்குரிய வகுப்பு பார்த்துருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஒருமை பன்மை வேறுபாடுகள்லையும் இது சேர்ந்து, ரெண்டும் சேர்ந்துதான் இந்த வினை சொற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இரு வினை சொற்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு. இதுல இருந்து கேள்விகள் இருக்கும். இது நம்ம புத்தகத்துல எங்கேயுமே இருக்காது. ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். அதுல இருந்து ஒரு பகுதி. இப்ப ராமு சாப்பிட்டான், இதுதான் பாடப்பகுதியில நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னா, அந்த ராமு சாப்பிட்டான் நம்ம படிச்சுட்டோம். அதுல இருந்து வெறும் சாப்பிட்டான மட்டும் கேட்கிறாங்க. புரியுதா? ஸோ அப்ப நம்ம இதை அந்த ரெண்டு பகுதி படிச்சிருந்தாலே இதை போட்டுடலாம். அப்ப இதை என்ன சார் பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கணும். அதாவது நிறைய போட்டு பார்க்கணும். அதை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க, ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். வாங்க போயிட்டுக்குள்ள போலாம். ஸோ இரு வினைகளுக்கு பொருள் வேறுபாடு அறிதல். பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. அதாவது கதிர் அலுவலகத்தில் விரைவாக டேஸ், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் டேஸ். அப்ப கதிர் அலுவலகத்தில் இருந்து விரைவாக ஆப்ஷனை பார்க்கணும். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதுல எது எக்ஸாக்டா அங்க வரும், எந்த அர்த்தத்தை வரும், இதுல ஒருமை பன்மை பார்க்கணும். ஸோ அதுக்குதான் ஒருமை பன்மை யூஸ் ஆகும். ஸோ நார்மலா பேசிக்கான அர்த்தங்கள் தெரிஞ்சாலே போதும். கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக ஆப்ஷன்ல பார்க்கணும். வந்தான் வருகிறான், வந்தான் வருவான், வந்துவிட்டான் வரவில்லை, வருவான் வரமாட்டான். அப்ப வந்தான், அப்ப பாருங்க, கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான். இங்க நீங்க பார்க்கணும். ஏன் சார் வந்தான் போடக்கூடாது? ஏன்னா இங்க காலத்தையும் பார்க்கணும். கதிர் அலுவலகத்தில் இருந்து, அப்ப அலுவலகத்திலிருந்து விரைவாக அப்படிங்கிறது என்ன? பிரசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலம். அப்ப வந்தான் என்பது பாஸ்ட் டென்ஸ், அப்ப இது போட முடியாது. அப்ப வந்து விட்டான் என்பது என்ன? நிகழ்காலம். அப்ப இதை போடலாமா? அப்ப இங்கே இதை போடலாம். அடுத்த சென்டென்ஸ்க்கு அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் டேஸ். அப்ப இங்க பாருங்க, அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும். அப்ப இதுல என்ன புரியுது? அந்த பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரல, இன்னும் அப்படின்னு சொல்லி நிப்பாடி இருக்காங்க. அப்ப பள்ளியில் இருந்து அப்படிங்கிறது நிகழ்காலம். வருகிறான் என்பது ஃபியூச்சர் டென்ஸ், வருவான் என்பது ஃபியூச்சர் டென்ஸ், வரமாட்டான் வரவில்லை. ஸோ வரவில்லை என்பதுதான் இதற்கு சரியானது. ஆப்ஷன் பி. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நம்ம அது வாசிக்கிறப்பே நம்மளுக்கு தெரிஞ்சது. அடுத்த கேள்வி பாருங்க, விரிந்து விரிந்தது விரிந்தது. அதாவது இங்க இந்து, இங்க இத்து. அப்ப விரிந்தது விரித்தது, இது நம்ம தெரியணும். அப்ப விரிந்ததுன்னா என்ன? ஏதோ ஒண்ணு விரிந்தது. ஸோ மயில் தொகையை விரிச்சிருக்கலாம். விரித்தது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சுதான் நம்ம போடவே முடியும். மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகை விரிந்தது. அடுத்த கூற்று, மழைக்காற்று மயில் தொகை விரிந்தது, பூவின் இதழ்கள் வீசியதால் விரிந்தன. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தது, மயில் தொகை விரிந்தன.
மயில் தோகை விரிந்தது, பூவின் இதழ்கள் காற்று மழை வீசியதால் விரிந்தன. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. எப்படி சார்? மழைக்காற்று வீசியதால். பூவின் இதழ்கள். அப்ப பூவின் இதழ்கள் நம்ம ஆல்ரெடி ஒருமை பன்மை கிளாஸஸ்லயே பார்த்திருப்போம். ந அப்படிங்கிறது பன்மைக்கு தான் வரும். சோ விரிந்தன. மயில் தோகை விரித்தது, அப்ப ஒரு மயில் தான். அப்ப விரித்தது கரெக்ட் தான், ஒருமை பன்மை. தூ அப்படிங்கிறது ஒருமையை தான் குறிக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ கரெக்ட். பாக்கி இதுல கீழே இருக்குது பாருங்களேன், மழைக்காற்று மயில் தோகை விரிந்தது. அப்ப இதுக்கு தப்பா இருக்கு. ஏன்னா சென்டென்ஸ்லயே மழைக்காற்று ஒரு அர்த்தம் இல்ல. பூவின் இதழ்கள் வீசியதால் விரிந்தன இல்ல. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள், இங்க பன்மை இருக்கு, ஆனா இங்க தூ கொடுத்துருக்காங்களே, வரக்கூடாது. அப்ப நான் வரணும். அப்ப இங்க இது தப்பு. இங்க பாருங்க, மயில் தோகை விரிந்தது, பூவின் இதழ்கள் காற்று மழை வீசியதால் விரிந்தன. ஸோ அப்ப இதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கோர்வையாக வாசிக்கும் போது கரெக்டான ஒருமை பன்மை, காலம், உயர்திணையா அக்ரிணையா, இது எல்லாத்தையும் பார்க்கணும். அதற்கு தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லகர லகர வேறுபாடு, ஒருமை பன்மை தான் இதுக்கு பேசிக். ஸோ இருவினை பொருட்கள் வேறுபாடு இருந்து பிழையான தொடரை தேர்க. அடங்கு அடக்கு, அடங்கு அடக்கு. சரி. காவலர் அடக்க திருடர்கள் அடங்கினர். மனதை அடங்கினால் ஆசை அடங்கும். ஆசிரியர் அடக்கியதால் மாணவர்கள் அடங்கினர். ஆசிரியர் அடக்க மாணவர் அடங்கினர். அப்ப ஃபர்ஸ்ட் அடங்கு அடக்க, ஃபர்ஸ்ட் அடங்கு அப்படிங்கிறது வருது, அடுத்து அடக்கு. அப்ப முதல் இதுல பாருங்க, காவலர்கள் அடக்க திருடர்கள் அடங்கினர். மனதை அடக்கினால் ஆசை அடங்கும். ஆசிரியர் அடங்கியதால் மாணவர் அடங்கினர். ஆசிரியர் அடக்க மாணவர் அடங்கினர். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் அடங்கியதால் தான் வருது. அப்ப ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட். ஓகேவா? இந்த மாதிரி போடணும். அடுத்து மரம் மரம். இது ரெண்டிற்கும் உள்ள பொறுபாடு நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். மரம் இந்த ரா வந்துச்சு அப்படின்னா அது தாவரத்தை குறிக்கும். இந்த ரா வந்துச்சு அப்படின்னா வீரம். அப்ப தாவரம் வீரம். ஆப்ஷன் ஏ. அடுத்து இருவினை சொற்கள் பொருள் வேறுபாடு. பணிந்து பணித்து, பணிந்து பணித்து, இருவினை சொற்களுக்குள்ள வேறுபாடு. ஆப்ஷனை பாருங்க. பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணிந்தார். அப்ப கரெக்டா வருது. அப்ப இதுதான். அடுத்தது இருந்தாலும் பார்க்கணும். இறைவனிடம் பணியாதவர்கள் பணிந்தனர். அப்ப இது கிடையாது. பணியாதவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், இதுவும் இல்லை. பணிந்தால் படிப்பறிவு வரும், இதுவும் கிடையாது. அப்ப ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி தான் போடணும். அடுத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. ஒண்ணு மாறு, இன்னொன்னு மாற்று. ஃபர்ஸ்ட் இது மாறு, இன்னொன்னு மாற்று. சரி. மாறுபாடு அறிந்து மாற்று. மனிதராக மாறு, மற்றவரையும் மாற்று. மாறுபாடு அற்ற சமூகத்தை மாற்று. மனிதராக மாறும் சமூகத்தை மாற்று. அப்ப இதுல எது கரெக்டா இருக்கு? ஃபர்ஸ்ட் பாருங்க, மனிதராக மாறு. ஓகே. மற்றவரையும் மாற்று. அப்ப ஆப்ஷன் பி கரெக்டா இருக்கு. அடுத்து 7 போயிடலாமா? விரிந்து விரித்து. சோ அதேதான். மயில் தோகையை விரித்ததால் பூக்கள் விரிந்தன. காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், அதே தான் மாத்தி கொடுத்துருக்காங்க. காற்று வீசிச்சான், பூவின் இதழ்கள் பன்மை, அப்ப நாதா இருக்கு கரெக்ட். மயில் தோகையை விரித்தது ஒருமை, இங்க தூதா இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து 8 பாருங்க. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. ஒன்னு பணிந்து, இன்னொன்னு பணிந்து. என்ன சார் ரிப்பீட்டடா வருது? இது ரிப்பீட்டட், அதாவது கேள்வி நம்மளுக்கு ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, ஆனா ஆப்ஷன் நம்ம வேற வேறலாம். சோ பணிந்து ஃபர்ஸ்ட், அடுத்து பணிந்து. ஆசிரியர் வகுப்புக்கு வர பணிந்தவுடன் மணி பணிந்தான். ஆசிரியர் வகுப்பு வர பணிந்தவுடன் மணி பணிந்தான். ஆசிரியர் வகுப்புக்கு வர பணிந்ததால் மணி பணிந்தான். மணி வகுப்புக்கு வர பணிந்து ஆசிரியரை பணிந்தான். அப்ப ஃபர்ஸ்ட் பணிந்து, அடுத்து பணிந்து. ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்னா பணிந்து, பணிகிறான், அதாவது பயப்படுறான், கீழ்படுகிறான். அடுத்து பணிந்து. அப்ப இதுக்கு எது ஃபர்ஸ்ட் வரும்? இது ஆசிரியருக்கு வரும். இது பணிந்து, இத்து இவருக்கு மணிக்கு வரும். அப்ப ஆசிரியர் வகுப்புக்கு வர பணிந்தவுடன் மணி பணிந்தான்.
ஆப்ஷன் பி. அடுத்து 9 பாருங்க, இருவினை சொற்களின் வேறுபாடு அறிக. இந்த மாதிரி கேட்பாங்க. கல்வியின் சிறப்பை டேஸ் மாணவன் சக மாணவர்களுக்கு சென்றான். ஃபர்ஸ்ட் கல்வியின் சிறப்பை உணர்ந்த போட்டு பாருங்க. உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கும் உணர்த்தி சென்றான். அப்ப இது கரெக்டா இருக்கா? அப்ப நம்ம தான் போட்டு பார்க்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் உணர்ந்த, அடுத்து உணர்த்தி, முழுமையாக ஒரு சொற்றொடரானது அர்த்தத்தை கொடுக்கணும். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. கண்ணன் டேஸ் நிலையில் பானைகளை. அப்ப கண்ணன் இங்க எல்லாமே வளைந்துன்னு வருது. அப்ப கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வளைந்தான். வளைந்த அப்படின்னா பானை இப்ப இருக்குமா? சோ பானை இப்படி இருக்கு. அப்ப வளைந்த நிலையில வனைந்தான் அப்படின்னா பானையை செய்யறதற்கு வனைந்தான் என்று தமிழ்ல ஒரு பெயர் இருக்கு. அப்ப வனைந்திருக்கான். அப்ப வளைந்த பானைகளை செய்தானா. அப்ப ஆப்ஷன் டி. அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் இது இலை, அடுத்து இலை. ஃபர்ஸ்ட் லை என்னத்தை குறிக்கும்? அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. டேஸ் மெலிந்து டேஸ் போதல். டேஸ் மெலிந்து டேஸ் போதல். அப்ப இலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இளையோன், இலைய குறிக்குது. சோ இளையோன். அப்ப இளையோன் மெலிந்து இளைத்து போதல். அப்ப ஆப்ஷன் டி. இது இளைத்து போதல் அப்படின்னா இற்று போதல் அர்த்தம். இதெல்லாம் நம்மள லகர ரகர வேறுபாடு தெரிஞ்சிருக்கணும். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுங்க. ஃபர்ஸ்ட் இது குவிந்து, அடுத்து குவித்து. சந்தையில் குவிந்த குப்பையை அகற்றிட பணியாளர்கள் குவிந்தார்கள். இது கிடையாது. ஃபர்ஸ்ட் இது கிடையாது. அடுத்து சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர். இது வரலாம். சந்தையில் குப்பையை அள்ளி குவித்து வண்டி குவித்தது. இது இல்ல. சந்தையில் குவிந்து வைத்த குப்பையை வண்டி குவித்தது. அப்ப இது கிடையாது. அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, பிணைந்து பிணைந்து பிணைத்து. பிணைந்து அப்படின்னா ஒன்றாக இருத்தல், பிணைத்தல் அப்படின்னா ஒன்று சேர்த்தல். அப்ப பாருங்க, பாம்புகள் பிழைந்தன. ஃபர்ஸ்ட் இது கரெக்டா? கரெக்ட். ஏன்? பாம்புகள் பன்மை நாதா இருக்கு. கரெக்ட். பாம்புகள் பிழைந்தன. அப்ப ரெண்டு கரெக்ட் தான். பிணைந்தன. அடுத்து தாம்புகள் பிணைந்தன. இது தப்பா இருக்கு. பாம்புகள் பிணைத்தன இருக்கு. அப்ப இது இல்ல. இப்ப ஒண்ணு கரெக்ட். தாம்புகள் பிணைந்தன. அப்ப இது கரெக்ட். அப்ப 1 மற்றும் 3 சரி. 1 மற்றும் 3 சரி. தாம்புகள் பிணைந்தன, தாம்புகள் பிணைத்தன. அப்ப இதுதான் கரெக்ட். 1 மற்றும் 4 சரி. ஏன் சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது பாருங்க, பாம்புகள் பிணைந்தன. பிணைந்தன இந்து வந்திருக்கு அப்படின்னா, பிணைந்தன அப்படின்னா ஒன்றாக பிணைத்தல். பாம்பு வந்து ஒன்றாக பிணைந்தன. அடுத்தது பிணைத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தாம்புகள் பிணைந்தன. தாம்புகள் அப்படிங்கிறது பிணைந்தன. அப்ப 1 மற்றும் 4 சரி. அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. திருத்து, திருந்து, திருத்து. ஃபர்ஸ்ட் இந்து, அடுத்து இத்து. மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன். மனம் திருந்திய, திருத்திய. அப்ப இது வராது. ரைட். மனம் திருந்திய இது வரலாம். கைதியின் விடைத்தாளை திருத்தினேன். அப்ப இதுவும் வராது. இங்க பாருங்க, இந்துதான் வருது இங்கேயும். அப்ப இதுவும் கிடையாது. மனம் திருந்திய. அப்ப இங்க இத்து முதல்ல வந்துருச்சு. ஆனா நம்மளுக்கு கொடுத்துருக்கு இந்து. அப்ப வராது. அப்ப ஆப்ஷன் ஏ. இப்படி போட்டுடலாம். மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன். புரிஞ்சா? இப்படியும் போடலாம். அது என்ன ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அதான் முதல்ல. அதுல இந்து இருக்குன்னா இந்துதான். அடுத்து பாருங்க, மாறு, மாற்று. மாறு அப்படின்னா ஒரு மாறுதல். மாற்று அப்படின்னா மாற்றம் அடைய செய்கிறது. ஃபர்ஸ்ட் இது பாருங்க, மாற்று வேடத்தால் பரிசு பெறவில்லை மனமகிழ்வுடன் கொண்டாள். இது கிடையாது. ஏன்னா முதல்ல மாற்று வந்துருச்சு. மாற்று வேடமிடுதால் மனம் மாறி பரிசு பெறவில்லை. ஃபர்ஸ்ட் பாருங்க, மாறு வேடமிட்டதால் மனம் மாறி. அப்ப ரெண்டுமே மாறி மாறிதான் வருது. அப்ப இது கிடையாது. மனம் மாறுபட்டதால் பரிசை மாற்றிக்கொண்டாள். ஃபர்ஸ்ட் இது பாருங்க, மனம் மாறுபட்டதால். ஓகே. பரிசை மாற்றிக்கொண்டாள். ஓகே, இது வரலாம். மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டாள். அப்ப இது கிடையாது.
மாறுவேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் மனம், இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்ப பாருங்க, மனம் மாறுபட்டதால் பரிசை மாற்றி கொண்டாள். அதாவது மனம் மாறிடுச்சா, அதுக்கப்புறம் அவனால பரிசை மாற்றி கொண்டாளாம். ஓகே, அடுத்ததுல மாறுபட்ட மனம் மாறுவேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன், மாறுவேடம் போயிட்டு பரிசு வாங்கின உடனே வேடத்தை மாற்றி கொண்டாள். அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஒரு வாக்கியமா இருக்கு. அடுத்து போயிடலாமா? கீழ்கண்ட வினைகளை பொருள் வேறுபாடு அதிக. சேர்ந்து சேர்த்து, ஒன்று சேர்ந்து வீட்டை கட்டினர். இவங்க சேர்த்தே இல்ல, அப்ப இது இல்ல. அனைவரும் சேர்த்து கல்வியை புகட்டினர். அனைவரும் ஒன்று சேர்ந்து, ஓகே, ஃபர்ஸ்ட் சேர்ல இந்துதான் இருக்கு, இந்து. சிதறி உள்ள விறகினை சேர்த்து, ஓகே, சேர்த்து வருது, பல கட்டுக்களாக கட்டினர், இது வரலாம். சேர்த்து வைத்த சொத்து, சேர்த்து மட்டும்தான் இருக்கு, அப்ப ஆப்ஷன் சி. இப்படியும் போடலாம். அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. புதைந்து புதைத்து, அதாவது புதைந்து புதைத்து. புதைந்து அப்படின்னா புதைந்து போடுறது, புதைத்து அப்படின்னா நம்மளை புதைக்கிறது. அப்ப ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான், இது வரலாம். புதைந்த பொருளை மறைத்து வைத்தல், இது வராது. புதையலை கண்டு மகிழ்ந்தான், இல்ல. ரவி புதைத்த புதையலை மறைத்தான். புதைத்த புதையலை மறைத்தான். புதைத்த புதையலை எப்படி மறக்க முடியும்? ஆல்ரெடி புதைச்சுதான் இருக்கா, அப்படின்னா மறைக்க முடியாது இல்லையா? அப்ப ஆப்ஷன் ஏ. இப்படி போடலாம். சேர்ந்து சேர்த்து, ஃபர்ஸ்ட் சேர்ந்து ஒன்றாக சேர்றாங்களாம், அப்புறம் சேர்த்து சேர்த்து கொள்கிறார்கள். மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர். ஆசிரியர் சேர்ந்து வைதார், இது இல்ல. மாணவர்கள் சேர்ந்து, ஏன் சார் வராது அப்படின்னா, ஏன் வராது அப்படின்னா, மாணவர்கள் என்பது என்ன? பன்மை. இங்க தூ என்பது ஒருமை, அப்ப இது வராது. இதுலயும் பாருங்க, மாணவர்கள் சேர்த்து, அப்ப இது வராது, ரெண்டும் கிடையாது. ரைட். அடுத்து 3, 4 மட்டும் தான் பார்க்கணும். ஆசிரியர் சேர்ந்து வைதார். மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர். மாணவர்கள் சேர்ந்தார்களா, ஆசிரியர் சேர்த்து வைத்தாரா? அப்ப இதுவும் வராது. ஏன் அப்படின்னா, ஆசிரியர் சேர்ந்து வைதார், மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர். அப்ப இங்கேயும் பார்க்கணும், மாணவர்கள் தூதா வருது, அப்ப இதுவும் வராது. அப்ப ஆப்ஷன் டி. இப்படியும் போடலாம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. மாறு மாற்றி, இது ஆல்ரெடி நம்ம மேல பார்த்ததுதான், மேல பார்த்தது ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து பணித்து பணிந்து. பணிந்து நடந்தால் உயர்வு வரும், ஒற்றுமையே உயர்வு, ரெண்டும் கிடையாது. அடுத்து மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலையை செய்தனர், கரெக்ட், இது வரும். ஏன்னா இத்து இத்து, அடுத்து இந்து இந்து தான் வருது. ஓகே, பணிதலும் பணிதலும் இது கிடையாது, அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து அழித்து அழிந்து. ஃபர்ஸ்ட் அழித்து அப்படின்னா டெஸ்ட்ராய்டு பண்றது, அழிக்கிறது. அழிந்து அப்படின்னா அழிந்து வருதல் அப்படிங்கிற அர்த்தம். சோ மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான். சோ அழித்ததால் மனிதன் அழிந்தான், இது வரலாம். அடுத்து பாருங்க, மரங்கள் அழிந்ததால் மனிதன் அழிந்தான். மரங்கள் அழிந்ததால் மரங்கள் அழித்ததால் மனிதன் அழிந்தான். அடுத்து பாருங்க, மரங்கள் அழியாததால் மனிதன் அழிந்தான், அப்ப இது கிடையாது. மரங்கள் அழிந்ததால் மனிதன் அழித்தான், அப்ப இதுவும் கிடையாது. இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் பாருங்க, மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான். ஓகே, மரங்கள் அழித்ததால் மனிதன் அழிந்தான். இங்க பார்க்கணும், இங்க நம்ம இலக்கணமும் வரும். அப்ப மரங்களை, அப்ப இதுல எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? மரங்களை அழித்ததால், மரங்களை, அப்ப வேற்றுமை உறுப்பு, இரண்டாவது வேற்றுமை உறுப்பு ஐயானது வெளிப்பட்டு வருது. அழித்ததால் மனிதன் அழிந்தான், அப்ப இது கரெக்ட். மரங்கள் அழிந்ததால் இரண்டாவது வேற்றுமை மற்றும் நான்காவது வேற்றுமை வெளிப்பட்டு வரும். நம்ம வேற்றுமை கிளாஸஸ்ல பார்த்திருப்போம், அதை வச்சும் போடலாம். அப்ப மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான். அடுத்து 22, பணிந்து பணிந்து. ஃபர்ஸ்ட் பனி இந்து இந்து, அடுத்து இத்து. பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணிந்தார், இது கிடையாது. ஏன்னா ரெண்டுமே இந்து இந்து.
அடுத்து பெரியோரை பணித்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணிந்தார். இது ரெண்டுமே இத்து, இது கிடையாது. பெரியோரை பணித்து வணங்கிய பின், ஃபர்ஸ்ட் இத்து வந்துருச்சு, அடுத்து இந்து வருது, இது கிடையாது. பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணிந்தார். அப்ப இது ஈஸி. இதெல்லாம் சேர்த்து சேர்ந்து, சேர்த்து வைத்த பொருளை சேர்த்து தேடினர். ஃபர்ஸ்ட் இத்து, அடுத்து இந்து. அப்ப இங்க இது கிடையாது. சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர், இது வரலாம். சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து, ரெண்டு இந்து வராது, ரெண்டு இத்து வராது. அப்ப ஆப்ஷன் பி ரைட். அடுத்து ஒரு தொடரில் இருவினைகள் அமைத்து எழுதுக. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் டேஷ் மயில்கள் தொகை. ஃபர்ஸ்ட் இங்க பார்க்கணும், பூவின் இதழ்கள் பன்மை. அப்ப இங்க என்ன வரணும், நாதான் வரணும். அப்ப இங்க எங்கேயாவது நா இருக்கா, இங்க இருக்கு, விரிந்தன. பாக்கி எல்லாமே ஒருமையை குறிக்குது, அப்ப அது வராது. அப்ப இதுலயே போட்டுடலாமா, சி விரிந்தன. மயில் தோகையை, மயில் என்பது ஒண்ணுதான், அப்ப ஒருமை, அப்ப விரித்தது. ஓகேவா, இப்படி போடலாமா? இப்ப உங்களுக்கு நிறைய நான் போட 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 உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். அப்படி இதெல்லாம் நிறைய போட்டு பார்க்கணும். ஓகேவா, இரு பொருளினை பொருள் வேறுபாடு அறிதல். விரித்தது, விரிந்தது, விரித்தது. ஃபர்ஸ்ட் இந்து, அடுத்து இத்து. ஓகே, பார்க்கலாமா? மழைக்காற்று வீசியதால், இது ஆல்ரெடி வந்ததுதான், ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து பணிந்து பணித்து, ஃபர்ஸ்ட் இந்து, அடுத்து இத்து. தாயின் பாதம் பணிந்து வணங்கி ஆசி பெற்றான். அமைச்சர் உதவி தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணிந்தார். இது வரலாம். தாயின் பாதம் பணிந்து இந்து வருது, பணிந்தார் ரெண்டு இந்து வருது. இப்ப இது இல்ல. தாயின் பாதம் பணிந்து இத்து வருது, இங்க இந்து வருது. அப்ப முன்னாடி பின்னாடி வருது, இதுவும் இல்ல. இங்க ரெண்டு இத்து வருது போல. ஆமா, ஒன்னே ஒண்ணுதான் வருது. அப்ப ஆப்ஷன் ஏ. இப்படி போடலாம் இல்லையா? அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சூரியன் டேஷ் நேரத்தில் நான் பொருளை டேஷ் வைத்தேன். ஃபர்ஸ்ட் மறைந்து, சோ சூரியன் மறைகிற நேரம், அப்ப இந்துதான் வரும். மறைந்து, சூரியன் மறைந்த, அப்ப தா வரணும், ஏன்னா இது பிரசன்ட் டென்ஸ். சூரியன் மறைந்த நேரத்தில், அப்ப மறைந்த. நான் பொருளை மறைத்து, அப்ப மறைந்த. எந்த ரை போடணும், அது முக்கியம். சோ மறை, மறைந்தார். அப்ப இந்த ரை தான் வரப்போகுது. அப்ப மறைந்து, மறைத்து. அப்ப ஆப்ஷன் ஏ. அடுத்து 28 குவிந்து குவித்து, இரு வினை பொருள் வேறுபாடு உணர்த்தும் தொடரை தேர்க. ஃபர்ஸ்ட் குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர். ஃபர்ஸ்ட் குவிந்து இந்து, அடுத்து இத்து. குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக, இது வரலாம். பூக்களை பிரித்து, இது வராது. குவியாத பூக்களை, இதுவும் வராது, இதுவும் வராது. ஆப்ஷன் ஏ ஈஸியா போட்டலாம். அடுத்து ரெண்டு லாஸ்ட் கொஸ்டினோட முடிச்சிடலாம். 30 கொஸ்டின் பார்த்திருக்கோம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. திருந்து, திருத்து. இது ஆல்ரெடி ரிப்பீட்டட் கொஸ்டின்னால அடுத்த கொஸ்டின் போயிடும். விலை, விலை, இது பொருளின் விலை, இது உண்டாக்குதல். அப்ப பொருளின் விலை, இது என்ன விலை அப்படிங்கிறது உண்டாக்குதல். அப்ப ஆப்ஷன் டி. அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சரியான தொடரை தேர்ந்தெடுக. விரிந்து, விரித்து. காற்று வீசியது, பூக்கள் விழுந்தன. இது கரெக்டா இருக்கு. மயில் விரித்தது, இது கரெக்டா இருக்கு. அடுத்து மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகையை விரித்தது. அப்ப இது கரெக்டா வருது. அதோட இது கரெக்டா இருக்கு. மயில் தொகையை விரித்ததால் பூக்கள் விரிந்தன. அப்ப ஆப்ஷன் பி கரெக்டா இருக்கு. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். விரிந்தது, விரித்தது. அதை நம்ம பார்த்ததுதான், ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்ப இன்னைக்கான வகுப்புல இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் குரூப்ல PDF அனுப்பிச்சிருவோம், நீங்க அதை பார்த்து படிச்சுக்கிறலாம். அறுத்து, அருந்து. அறுத்து என்பது அறுத்தது, அருந்து என்பது அருந்து. ஃபர்ஸ்ட் கதிர் அறுத்ததால் விரல்கள் அறுத்தது, இது வராது. கதிர் அறுத்தது போது விரல்கள் அருந்தது. அப்ப ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரியான PDF வந்து நம்ம குரூப்ல சென்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்ப இரு பொருட்களின், இரு வினை சொற்களின் வேறுபாடு கேட்டா போட்டுடலாமா? இதெல்லாம் எங்க சார் இருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஒருமை பன்மை வேறுபாடு மற்றும் லகர வேறுபாடு, அதாவது மெய்யொலிகளுக்கான வகுப்புகள் வள்ளுவன் தமிழ் பேட்ச்ல போட்டிருப்போம், பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதை நீங்க பார்த்தீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு இது புரியும். அதே மாதிரி சந்திப்பிலையும் பார்த்திருக்கணும். சந்திப்பிலைனா என்ன அப்படின்னா, எங்க வல்லினம் மிகும், எங்கெல்லாம் வல்லினம் மிகாது அப்படிங்கிறதுக்கான வகுப்பு போட்டிருப்போம். ஸோ அதுவுமே பிளேலிஸ்ட்ல இருக்கும். வரிசையாக நம்ம வள்ளுவன் தமிழ் வகுப்பை பொறுத்த வரைக்கும் 50 நாட்கள்ல சிலபஸை முடிக்க போறோம். இது நம்மளுடைய 11வது கிளாஸ். நீ நம்மளுக்கு வெறும் 40 கிளாஸஸ் தான் இருக்கு. 50 டேஸ்ல நம்ம தமிழ் வகுப்பை முடிக்க போறோம். அதே மாதிரி
வரப்போற குரூப் 4 மற்றும் குரூப் 2 எக்ஸாம் இருக்கு. நம்மளுடைய அகாடமி சார்பாக லாஸ்டாக ஒரு டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறோம். அது கூடிய சீக்கிரம் அதுக்கான ஷெடியூல், அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரப்போகுது. ஸோ இந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்தி, ஏன்னா நம்ம அகாடமியோட கடைசி டெஸ்ட் பேட்ச். ஏன்னா 6 மாசம் இருக்கு. இந்த 6 மாசத்துல கடைசியாக போட போற டெஸ்ட் பேட்ச். இதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் இருக்காது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களுடைய அரசு அதிகாரி கனவை நினைவாக்க கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவும் கூடிய சீக்கிரத்தில் வரும். அதில் எப்படி ஜாயின் பண்ணணும், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்பதற்கான ஷெடியூலும் கொடுத்துருவோம். ஸோ அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரும். தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டிஎன்பிசி படிக்க கொடுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வள்ளுவன் தமிழ் வகுப்பு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். அதில் எல்லா கிளாஸஸும் வரிசையாக இருக்கும். நீங்கள் எங்கேயுமே தேட தேவையில்ல. தமிழ் நியூஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேனலை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. தமிழ் நியூஸ் சிலபஸில் 95+ எடுக்கலாம். ஏன்னா எல்லாமே நம்மளுடைய பிடிஎஃப் வந்து அப்படி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ புரிஞ்சு அப்படிங்கிற கீழே மறக்காம கமெண்ட் பண்ணி பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.